ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி சமையல் சேனலில் ஒரு சிம்பிளான சிக்கன் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு 40-50 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த சிக்கனில் என்னெல்லாம் கலக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இது காஷ்மீரி மிளகாய் தூள், ரொம்ப காரம் இருக்காது, கலருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளிக்காத தயிர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, அதையும் பொடிசாக அரிஞ்சு அதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் புளிச்சு விட்டுடலாம். இப்போ இதை எல்லாம் அந்த சிக்கனில் கலக்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுற போகிறோம். மசாலா எல்லாம் கலக்கணும். இப்போ உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்து பெசரி வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இப்போ ஃப்ரை பண்ணலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஃப்ரைக்கு எண்ணெய் மட்டும்தான் தேவை, தண்ணி சேர்க்கவே மாட்டோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்காக இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். கிராம்பு, பட்டை, அப்புறம் அன்னாசி பூ, கடல் பாசி, அதுக்கப்புறம் ஒரு துண்டு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா வெடிக்க விட்டுறலாம். நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வெங்காயம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட வெங்காயமெல்லாம் நல்லா செவக்க வறுபட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம கலந்து ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே இப்போ இந்த சிக்கனை இந்த வெங்காயம், எண்ணெய் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கனோட கொஞ்சம் கலர் மாறணும். மாறின வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தட்டு போட்டு மூடி வேக வைக்க போகிறோம். இதில் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. இதில் இருக்கிற தண்ணி, சிக்கனில் இருக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் இந்த ஆயிலே தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மசாலாலாம் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, தக்காளியும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். நம்ம இது எப்படின்னா இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் இந்த சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு நம்ம வேக விடணும். இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் நம்ம சிக்கனுக்கு தண்ணி விட தேவையே இல்லை. ஆனால் ஒன்றோட ஒன்று வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிச்சிடாமல் மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது ஒன்று தான், வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் கொஞ்சம் ஓரளவு வேக ஆரம்பிச்சுட்டு கலந்து வருது. நல்லா வேகிற வரைக்கும் மீடியமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ இன்னொரு ட்ரிப் மூடி வச்சோம். இப்போ உங்களுக்கு நல்லா ரெடியான ஒன்று காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே விடலாம், ஆனால் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ கிளறிட்டேன், அடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம வைக்க தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதனால கொஞ்சம்
தீயை கூட்டி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டோன்னா சரியாக போயிடும். மூடி வைக்கிறதுனால தான் நம்மளுக்கு தண்ணி அதிகமாக விடுதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்காவது கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த இது தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது இதில் கொத்தமல்லி இலை தூவிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை எடுத்து தூவிட்டு லேசாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வந்து பார்த்திங்கன்னா ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து இது சைடிஷாக சூப்பராக இருக்கும். அல்லது ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வதக்கி வத்த வைக்கிறது மட்டும்தான் வேலை. மற்றபடி நம்ம அரைக்கிறது வேறு எந்த வேலையும் கிடையாது. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.